ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. எங்கள் நாட்டில் இப்போ எலெக்ஷன் கட்டிட்டு அதில் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் விசாரணைகளும் செக்கிங்களும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கு. இதுக்கு அங்கால அண்மையில் இப்போ நான் ஃபேஸ் பண்ணின ஒரு பிரச்சனை சம்மந்தமாக தான் நான் இந்த வீடியோவில் கதைக்க போகிறேன். அதாவது என்னுடைய நண்பர் ஒருவர் சாப்பிட்டு வந்திருக்கிறேன். ஒரு 10:30 இருக்கும். சாப்பிட்டு நான் வந்திருக்கிறேன். போலீஸாக்கள் கூப்பிட்டு நான் நடந்து வந்த அவரை விசாரிச்சிருக்கிறாங்க, இங்கே போட்டு வாரீங்கன்னு சொல்லி. அவர் சாப்பிட்டு வரேன்டேக்க அவருடைய அடையாள அட்டையை காண்பிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். அவன் கொண்டு போயல, ஐடென்டி கார்டு வீட்டே இருந்தது. அப்ப உடனடியாக அவர் அவங்க ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கொண்டு போட்டாங்க. எங்களுக்கு தகவல் தெரிஞ்சது, நாங்க அங்க சென்றிருந்த நாங்கள். அப்ப அந்த விசாரணை என்று சொல்லி ஒரு கூண்டு இருக்குல்ல, அதுக்குள்ள தான் ஆள் வைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இதுக்காங்கலாம் நான் போய் கேட்டேன், உள்ளுக்க போய் கதைச்சிட்டு அவரை போய் பார்க்க சொன்னேன். ஐசி கேட்டாங்கள்டா, மற்ற சிங்களத்தில் காய்ச்சவங்க என்ன கொண்டு புலங்கியில் பேருந்து கூட்டின்னு வந்துட்டாங்க, பேருந்தான் உங்களுக்கு அறிவிச்சனான்னு சொல்லியிருந்தேன். இதுக்காங்கல நான் எதற்காக நீங்கள் கொண்டு வந்தீங்களான்ட்டு உள்ளுக்கு கொண்டு வந்தீங்க சார், என்ன ரீசன் கேட்டிருந்தான். அப்போ அவங்க சொன்ன ரீசன், ஆள் ஐசி இல்லை, அதுதான் நான் சொல்லி குறிப்பிட்ட முக்கியமான கருத்து. ஐசி இல்லாட்டி பிரச்சனை வந்துருவாங்களா, அதுக்காங்காலே ஏன் எங்கிற நாடு நாங்கள் இதே பிரதேசத்துலாம் இருக்கிறோம். இனிவில் மல்லாகம் கொக்குவில் சொல்லி ஒவ்வொரு ஆக்கள் இதுக்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ கொழும்புல எப்படியான பிரச்சனையை தாண்டி இது நாங்க வசிக்கிற இடத்துக்கு பக்கத்துல எப்படி ஒரு பிரச்சனை என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அப்ப என்னத்துக்காக நாங்க சுதந்திரமாக நரமாற இயலாதா என்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அதே கேள்வி எனக்கும் இருந்தது. அப்ப நான் கேட்டேன், ஐசி இல்லைன்றதுக்காக தான் பிரச்சனை வந்தீங்களா? சரி, அவர் எந்த ஒரு குற்றமுமே செய்யலை, அதை தாண்டி இதற்காக தான் பிரச்சனை உள்ளுக்க வச்சிருக்கிறீங்களோன்ற மாதிரி கேட்டேன். அவர் தமிழ் கதைக்கக்கூடிய போலீஸ். அப்போ அவர் சொல்லியிருந்த, தம்பி நீங்க கேட்குறீங்க சரி, எங்களுக்குன்ற ஒரு கடமை ஒன்று இருக்கு. இதே நேரத்துல எப்படி ஒரு நபர் நடந்து போறார் விசாரிக்கிறோம், அவர்கிட்ட ஐசியும் இல்லை ஒன்றும் இல்லை, நாங்கள் உள்ளுக்க கூட்டியான்னு செக் பண்ணிக்க அவன் ஒரு கல்லனன்றோ இல்லாட்டி போதை வஸ்து கருத்து நபரன்றோ தெரிந்தால் என்ன நடக்கிறது என்று கேட்டேன். எங்களுக்கு எந்த ஒரு விஷயமே கதைக்கலாம் போய்விட்டது. அப்ப அவர்களுடைய தரப்புல முன்வைக்கப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னா, நீங்க ஐசி கொண்டு வந்தா பரவாயில்ல, அதை தாண்டி ஒரு 10 மணி 11 மணி அப்படி ஒரு நடந்து வரைக்க நாங்க கேட்கும்போது ஐசியும் இல்லை ஒன்றும் இல்லைன்றக்க அந்த இடத்துல எங்களுடைய கடமை, அதுக்கேற்ற மாதிரி நாங்க கொண்டு உள்ளுக்க வச்சுட்டோம். மீன்ஸ் அவர் ஜெயிலுக்குள்ள அவரை கொண்டே போறேல, அதாவது இந்த விசாரணை சிறை என்று சொல்லி முன்னுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே இருக்குமே முன்னுக்கு, அதெல்லாம் வச்சிருந்தவர்கள். இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த போதைப் பொருட்கள் கடத்துகின்ற செயற்பாடுகள், அதுக்கு அங்கால சட்டவிரோதமான செயற்பாடுகள் அல்லது திருட்டு நடவடிக்கைகள், அவ்வாறான விஷயங்களுக்காக எடுக்கப்படும் ஒரு சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் சாதாரணமான ஒரு நபர்களையும் பாதிப்படைய செய்யும். ஒருவேளை அந்த இடத்துல பிடிபட்டது உண்மையாவே ஒரு திருடனாவோ இல்லாட்டி போதைப் பொருள் கரத்தும் ஒரு நபராகவே இருந்திருந்தால் ஒரு நல்ல ஒரு முடிவாக இருந்திருக்கு. அதே நேரத்துல தவறுதலாக ஒரு விசாரணைக்காக ஒரு எந்த ஒரு தவறும் செய்யாத ஒரு நபர் போய் உள்ளுக்க அந்த விசாரணைக்காக உள்ளுக்க கொஞ்ச நேரம் வச்சுட்டு அடுத்த நாள் வெளியில விடுறாங்க என்றும் பொழுது சில பேருடைய மைண்ட் செட் மாற எந்த ஒரு தவறுமே செய்யாம நாங்க உள்ளுக்க போட்டோமே இல்லை என்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். அதுக்காக இந்த பிரச்சனை இப்ப நாங்க சந்திச்ச பிரச்சனை, இதுக்கு அங்கால நீங்களும் சந்திக்க நேரிடலாம். அதற்கு என்ன செய்யணும்னு சொன்னா, மறக்காம நீங்க எங்க போனாலும் ஐசியை கொண்டு போங்க. அதுக்கு அங்கால போலீஸ் உத்தியோகத்தர் உங்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்த மொழியில, உங்களுக்கு தமிழ் தான் தெரியும்னு சொன்னா தமிழ்ல கதைக்க சொல்லுங்க. கட்டாயம் தமிழ் தெரிஞ்ச 1000 ஆள் இருப்பாங்க. அதுக்கு அங்கால உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷோ கொஞ்சம் சிங்களமோ தெரிஞ்சாலும் பதறி அடிக்காமல் முழுசாம அவர்களுடைய கேள்விக்கு பதில சொல்லுங்க. நீங்க எதற்காக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா அதற்குரிய காரணத்தை குறிப்பிடவும், அதை தாண்டி உங்களை ஐடி கார்டு, அதாவது அடையாள அட்டையை கட்டாயம் கொண்டு வச்சிருங்க. அதை வச்சுதான் உங்களை உறுதிப்படுத்திட்டு விடுவாங்க. அப்படி ஐசி நீங்கள் கொண்டு போகாமல் விட்டால் கட்டாயம் அவங்க உள்ளுக்கு கொண்டு போவாங்க. இன்னும் ஒரு பிரச்சனை இப்ப எலெக்ஷன் டைம் தானே, அதால இந்த மாதிரி நடவடிக்கைகள் அதிகமாக ஏற்படுத்தப்படுகின்றது. இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு சில குற்றச்செயல்கள் இடம்பெறக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் அமல்படுத்தப்படுது. ஸோ நீங்க போராக்கள் இது அவ்வளவு பெரிய வீடியோவா, இதை என்னத்துக்கு இப்ப போட்டிருக்கிறீங்கன்னு கேட்டா,
உண்மையாகவே வந்து எங்களுக்கெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் என்றாலே வந்து குற்றம் செஞ்சாக்கள்லாம் உள்ளுக்க இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு. அதுக்காக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தன் போட்டான், உள்ளுக்க போட்டான், விசாரணைக்காக போலீஸ் ஆட்டோவில் ஏற்றிட்டு போகுதுன்னு சொன்னா எங்களுடைய மைண்ட் செட் வந்து ஓகே இங்க பாத்தியோ இவரை போலீஸ் ஏற்றிட்டு போகுது, என்னத்துக்காக ஏற்றிட்டு போச்சோ யாருக்கு தெரியும் என்ற மாதிரியும் ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கு. அந்த நேரத்தில் உள்ளுக்குள்ள என்னுடைய இப்ப நான் உள்ளுக்கு இருக்க நான் என்ன விசாரணைக்காக வச்சிருக்கிறாங்க, இந்த நண்பரை வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அவரை வழியில வரும் மட்டும் ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கு. ஏன்டா நாங்க மொழி தெரியாது, சிங்கள மொழி எங்களுக்கு பெரிதாக தெரியாது. என்னுடைய நண்பர் வந்து என்ன மீட் பண்ண மட்டும் இல்லாட்டி அவன் என்ன சந்திக்க மட்டும் அவனோட மைண்ட் செட்ல ஒரு பயம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கு. ஒரு மன அழுத்தம் ஒன்றே ஏற்படும். இந்த மன அழுத்தம் வந்து ஒருவரை எந்த ஒரு முடிவுக்கும் தள்ளுவதற்கு சாத்தியப்பட்டது. உண்மையா வந்து ஒருவர் ஒரு நாள் அந்த செல்லுக்கா போடுறதை விட்டுட்டு அவரை வெளியில ஒரு கதிரையில இருத்தினா நல்லா இருந்திருக்கும். இந்த மைண்ட் செட் பர்சனலா இந்த மைண்ட் செட் ஒன்று அப்படி இருக்குது. இப்ப நாங்க வந்து அந்த கதிரையில உள்ளுக்க போய் அந்த கம்பிக்கை இல்லாம அந்த கதிரையில இருத்தி வச்சிருந்தா வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே என்று சொன்னா உள்ளுக்க இருக்கேக்கு அந்த ஜெயில் கம்பி என்ற அந்த மைண்ட் செட்டை பார்க்க வந்து குற்றம் செஞ்சாக்கள் தான் என்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். அப்ப அது சம்பந்தமான எனக்கு ஒரு கருத்து இருக்கு. யாரும் பார்த்துட்டு இருக்கிறார்கள் இந்த மாதிரி சட்ட திட்டங்கள் என்ன மாதிரி இருக்கு என்று சொல்லி தெரியப்படுத்தினா நல்லா இருக்கும். இதுக்கு அங்கால வந்து நாங்க போலீஸாக்களையும் குற்றம் செய்ய சொல்ல இயலாது என்று சொன்னா அவர்களுக்குரிய சட்டங்கள் அதை தாண்டி ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்குமில்ல, அதுக்காக தான் வந்து இதை நான் இந்த வீடியோவில் காய்ச்சொன்றிருக்கிறேன். பாருங்க, இந்த வீடியோவில் உங்கள் சம்பந்தமான கருத்துக்கள் இருந்தால் மறக்காம பதிவிடுங்கள். கட்டாயம் எல்லாருமே ஐசியோட போங்கோ, ஐசி இல்லாம இரவு நேரங்கள்ல தெரியாதீங்கோ. இன்னும் ஒரு கதை இருக்கு. நாங்க எங்க நாட்டுலாம் திரியிறோம், எங்களுக்கு சுதந்திரம் இல்லையோ, நான் 12 மணிக்கு திரிவேன் 1 மணிக்கு திரிவேன் என்ற கதைக்கே இடம் இல்லை. என்று சொன்னா நீங்க ராத்திரி 12 மணிக்கு வாரீங்கள், என்னத்துக்கு இந்த நேரத்துல இங்க வாரு என்று சொன்னா அதுக்கு ஒரு உரிய காரணம் ஒன்று இருக்கணும். எல்லாருமே 12-1 மணிக்கு வந்து நெத்திர கொண்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நீ ஒருத்தன் தனியா நடந்து வார என்று சொன்னா அதுக்கான சரியான காரணமோ இல்லாட்டி ஐடென்டி கார்டு உங்களை உறுதிப்படுத்துறது, நீங்க இந்த நாள் தான் இந்த இறந்தான்றதுக்குரிய உறுதிப்படுத்துறதுக்குரிய ஒரு ஆதாரமா ஐசி இருக்கணும். அதுதான் வந்து அவர்கள் குறிப்பிடுற ஒரு விஷயம். இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து மீண்டும் குறிப்பா சொல்றேன், அசௌகரியமான நிலைமைகள் எதுவும் ஏற்படவில்லை. அதுக்காக வந்து போலீஸை குற்றஞ்சொல்லாக இப்படி செய்யக்கூடாது என்றதை தாண்டியும் கிடைக்கவில்லை. ஆனா எங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட்டுக்காரு என்ற அப்ப பொதுவாக இருக்குதான். அப்ப நாங்க பக்கத்துல இருக்கிறோம், இந்த மருதாமரம் இப்படி இருக்கு, நிவில் இப்படி இருக்கு, அப்படி இன்றைக்கே பக்கத்துல இருக்கிறோம், ஏன் இப்படி உள்ள கொண்டே வச்சிருக்கிறாங்க என்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து இருந்து கொண்டே தான் இருக்கு. அதுக்கு அங்கால நாங்க போகும்போது அங்க அவர்களை மீட் பண்ணும் பொழுது வந்து உடனே வந்து அதாவது தமிழ் தெரிஞ்சவரால் வந்து கதைச்சு மற்றது அந்த மிரட்டல்களோ அசௌகரியமான நிலைமைகளோ இல்லாட்டி அந்த எடுத்தெறிஞ்சி கதைக்கிறது, பயமுறுத்துற மாதிரி கதைக்கிற அப்படியான சம்பவங்கள் இடம்பெறவில்லை. வாங்க தம்பி, ஓகே இப்ப இப்படித்தான் நடந்து வந்து ஐசி இல்ல தானே, அப்ப நாங்க கூட்டி வந்துட்டோம், நீங்க ஐசி தந்துட்டீங்க, ஓகே என்ன பிரச்சனை இல்லை எங்கிற கடமை தானே. ஒருவேளை இவர் வந்து இப்படி போறேன்னு சொன்னா இந்த இடத்துல இவர் ஒரு குற்றம் செஞ்ச ஆளா இருந்தா நாங்க என்ன செய்யறது, எங்கிற கடமை செஞ்சுனாங்க, நீங்க எங்களை கோவிக்க கூடாது விட்டுட்டாங்க. தேவையற்ற வார்த்தைகளோ இல்லாட்டி சில ஆக்கள் இந்த துணி தெரியும் தானே மிரட்டுற மாதிரி கதைக்காகவே எங்களுக்குள்ளுக்கு எல்லாம் நடங்கிடும், அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஸோ நண்பர்கள் அனைவருமே இரவு நேரத்துல கட்டாயம் நீங்க நடமாடுற அந்த ஏதாச்சும் ஒரு அலுவலுக்கு போறேன்னு சொன்னா முதலாவது உங்களுடைய ஐடென்டி கார்டை எடுத்து வச்சுட்டு போங்க. ஏன்னு சொன்ன இப்ப எலெக்ஷன் டைம் அதை மைண்ட்ல வச்சிருங்க. எலெக்ஷன் டைம்ல எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக விசாரணைகள் பாதுகாப்பு நடவடிக்கை அதிகமாக இருக்கும், அதெல்லாம் ஐசியை வச்சிருங்கோ. இதுக்கு அங்கால இன்னும் ஒரு விஷயம், ஒரு போலீஸ் உத்தியோகத்தர்களோ யாரும் உங்களை கண்டு ஒரு கேள்வியை கேட்டு கதைக்கும் பொழுது வந்து பதறாதீங்க. கட்டாயம் நிதானமாக சிரித்த முகத்தோடையே பதில சொல்லுங்க. ஏன்னா நீங்க பிழையே செய்ய விட்டாலும் ஒரு பதற்றம் ஒன்று இருக்கும் பொழுது அவர்களுக்கு உங்கள் மீது ஒரு சந்தேகம் ஒன்று வர பார்க்கும். ஓகே, இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.